வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த வீடியோ நமக்கு போகிறோம்னா ESP32 கேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வாங்கலாமா வேணாமா, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஸோ அதை பற்றி தான் இதை போய் பார்க்க போகிறோம். இந்த ESP32 கேம் மாடியூல் வந்து நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாடியூல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் அந்த ESP32 கேம் மாடியூல். இதில் வந்து இன்பில்ட்டாக ஒய்ஃபை அண்டு ப்ளூடூத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. இது அந்த கேமரா. ஓகே, பார்க்க சிறுசு நல்லா இருக்குல்ல, சூப்பர். இதுதான் அந்த கேமராவோட ஹோல்டரு. ஓகே, ESP32 கேமரா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாடலில் உள்ள கேமரா நேம் பார்த்திங்கன்னா OV2640. ஸோ இந்த கேமரா வந்து ஒரு நைஸ் ரெசல்யூஷன் அண்ட் குவாலிட்டி உள்ள கேமரா அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து TF கார்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த TF கார்டு ஹோல்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு SD கார்டு ஹோல்டர் தான். இந்த SD கார்டு ஹோல்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து SD கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கேப்சர் பண்ணுற வீடியோ அண்ட் இமேஜஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து PS ரேம் வந்து வச்சுருக்காங்க. இந்த PS ரேமோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிங்கன்னா சூடோ ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா நம்ம ஒய்ஃபைல வர சிக்னல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரேமை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்பில்ட் ஆண்டனா வந்து இந்த மாடலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் வந்து நம்ம வந்து ஒரு 10 to 12 மீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா நம்ம மாடியூலையும் ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாடலில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் பேர் என்னென்னா டான்டாலம் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரோட யூசேஜ் எதுக்கு அப்படின்னா இதை வந்து கரண்ட்டை வந்து லோ லீக்கேஜில் தரும். அப்புறம் ஹை கெப்பாசிட்டியில் கெப்பாசிட்டரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாடியூலை வந்து ஒரு லாங் டேர்மாக ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து அந்த மாடியூலில் வந்து ஒர்க் பண்ணும். இந்த ஐசி தான் இந்த ஒய்ஃபை மாடல்லையே ஒரு பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒய்ஃபை மாடல் வந்து நம்ம வந்து ஒய்ஃபை அப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 802.11b அப்புறம் கிராம் ஒய்ஃபை BT சாக் மாடியூல் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு லோ பவர் 32 பிட் CPU இதில் இருக்குது. கேன் ஆல்சோ சர்வ் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 160 MHz கிளாக் ஸ்பீட் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம பின்ஸ் பார்த்துருவோம். இதில் வந்து 1 to 4 GPIO பின்ஸ். GPIO அப்படின்னா ஜென்ரல் இன்புட் அவுட்புட் பின்ஸ். நம்ம ஆர்டினோவில் பார்த்துருப்பீங்க டிஜிட்டல் பின்ஸ் அப்புறம் அனலாக் பின்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டும் சேர்த்து இதில் GPIO பின்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதில் வந்து 1 to 4 GPIO பின்ஸ் அப்புறம் 12 to 16 GPIO பின்ஸ் அப்படின்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு VORனா RX, அதில் வந்து GPIO 3 பின்னை வந்து RXஐயும் GPIO 1 பின்னை வந்து TX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்புறம் காமனாக உள்ள ஒரு 5 வோல்ட் அப்புறம் 3.3 வோல்ட் GND பின்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. ஏன்னா இதில் லோ காஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு கேமரா இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே இந்த மாடல் வாங்கினா நம்மளுக்கு வந்து ஆர்டினோவே தேவையில்லை. நம்ம இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ரோபோட்ஸ் பண்ணலாம், நம்ம ஹோம் அப்ளிகேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது வச்சு பண்ணலாம். ஸோ இந்த மாடல் வச்சு அப்கமிங் வீடியோஸும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.